உறவுகள் இணைந்திருப்பது தமிழ் கோவுடன். தமிழ் கோவுடன் இன்று எங்களோடு இணைந்து கொள்கின்றார் வின்சென்ட் போல் அவர்கள். வணக்கம் வின்சென்ட் போல் அவர்களே. வணக்கம் வேந்தன். வணக்கம் தமிழ்கோ நேயர்கள். வணக்கம். நீண்ட நாட்களின் பின் சந்திக்கின்றோம். இந்த இடைவெளியில் மிகப்பெரிய போர் பதற்றம் இருந்தது. பதற்றம் இருந்ததோடு மட்டுமில்லாமல் பொருளாதார நெருக்கடி, எண்ணெய் விலை ஏற்றம் என்பதை சூடு பிடித்திருக்கிறது. இதே நேரம் ஈரானில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி, உறுதிப்படுத்தப்படாத செய்தியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த இந்த இடைவெளியில் நடைபெற்ற விடயங்களை கூறிக்கொண்டு அந்த செய்தியை பற்றி பேசலாம். எடுத்துக்கு வாருங்கள். இந்த ஒரு வாரத்துக்குள் நிறைய பாரிய மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. ம், ம், அம், ஈரானை சுற்றியுள்ள அல்லது வளைகுடா நாடுகளில் உள்ள இராணுவ தளங்களை, அமெரிக்காவின் இராணுவ தளங்களை தொடர்ந்தும் விட்டு விட்டு ஈரான் தாக்கிக் கொண்டே இருக்கிறது. அதாவது அந்த ம், தளங்கள் பயன்பாடு இல்லாமல் போகும் வரைக்கும் அது தாக்குகிறது. ம், இதுவரைக்கும் எதிர்ப்பு ஏவுகணைகள் ஒன்றும் வேலை செய்ததாக தெரியவில்லை. அங்கே இல்லை. ஏனென்றால் முதல் தாக்கி அளிக்கப்பட்டதே ராடாரும் ம், எதிர்ப்பு ஏவுகணைகளும் தான். உதாரணத்துக்கு குவைத்தில் உள்ள இராணுவ தளமும் ஜோர்டானில் உள்ள இராணுவ தளமும் அமெரிக்க இராணுவ தளமும் ம், செயல்பாடு அற்ற நிலைக்கு வந்துவிட்டன. ம், அமெரிக்க தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட வகையிலேயே 18 போர் வீரர்கள் இறந்துள்ளனர். ம், இப்ப அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்றால், ராணுவ வீரர்கள் இறந்து பெட்டிகள் போகும்போது மக்கள் எதிர் நிலைப்பாடு எடுப்பார்கள். அப்ப ம், ட்ரம்ப் இப்போது கணக்கு சொல்கிறார். கடந்த காலத்தில் வியட்நாமில் இருந்து அங்கே இருந்து இங்கே இருந்து இத்தனை போர்கள் நடந்திருக்கின்றன. ஆப்கான், ஈராக் ஆண்டு கணக்கான போர்கள், அதிலே ஆயிரக்கணக்கான ஆட்கள் இறந்திருக்கிறார்கள். நான் வெனிசுலாவிலே ஒரு போர் நடத்தினேன். அதிலே 0 ஆட்கள் தான் இறந்தார்கள். இப்போது வெறும் 18 பேர் தான் இறந்திருக்கிறார்கள் என்று ம், அவருடைய மூளைக்கு ஏற்றபடி அவர் கணக்கு சொல்லியிருக்கிறார். ம், உம், இது தவிர அங்க ரஷ்ய தரப்பிலே உக்ரைன் மீது, ரஷ்யா உக்ரைன் தலைநகர் மீது மிகப்பெரிய தாக்குதலை ட்ரோன்கள் வழியாக, மிசைல் வழியாக பொழிந்து கொண்டிருக்கிறது. ம், பல பல வகை பல வகையான இராணுவ கேந்திரம் நிலையங்கள் அழிந்த நிலையில் இருக்கின்றன. அதே நேரம் உக்ரைனும் தாக்குதலை ட்ரோன் வழியாக மாஸ்கோவிலே செய்து ஒரு மிகப்பெரிய நிலையத்தை தாக்கியது. அது வைல்பெரிஸ், இந்த காட்டு பெரி என்ற பெயர், ம், வைல்பெரி என்ற நிறுவனத்தை, அந்த நிறுவனம் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என்றால், இங்கே ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய அமேசான் நிறுவனம் போல ரஷ்யா முழுவதற்கும் இணையம் வழியாக, அதாவது தொலைபேசி வழியாக உம், பொருட்களை ஆர்டர் செய்து வாங்குவதற்கான கோடவுன், ம், அதைத்தான் தாக்கியிருந்தார்கள். அதிலே நிறைய பொதுமக்கள், ஒரு 20 பேர் வரைக்கும் பொதுமக்கள் பணியாளர்கள் இறந்திருந்தார்கள். ம், இதற்கிடையே உக்ரைனில் இராணுவ தளபதியை செலன்ஸ்கி மாற்றியிருக்கிறார். ம். மாற்றிவிட்டு அந்த மாறிய பிறகு அவருக்கு எதிரான ஒரு போர் தொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கேள்விப்படுகின்றோம். விலக்கப்பட்ட இராணுவ தளபதி அடுத்து தலைவராவதற்கான பரப்புரைகளை மேற்கொள்கிறார் என்று சொல்லுகிறார்கள். உக்ரைனிலே ம், மக்கள் தெருவில் இறங்கி இராணுவ தளபதி விலக்கப்பட்டதுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு அவர்கள் கார்ட்போர்ட் மட்டையை கையில் பிடித்து கொண்டு போராட்டம் நடத்துகிறார்கள். அதற்கு கார்ட்போர்ட் போராட்டம் என்று பெயரும் வைத்து விட்டார்கள் இந்த மேற்குலக ஊடகங்கள். ம், ஆனால் இது இவ்வளவு நாளும் அதே மக்கள் தான் இராணுவத்துக்கு ஆட்களை உக்ரைனில் பிடிக்கிறார் என்று முறைப்பாடு வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது இது எங்கிருந்து துவங்கியது என்று தெரியவில்லை. ம், ஏற்கனவே 2014 உக்ரைனில் நடந்த ஒரேஞ்ச் ரெவல்யூஷன் மாதிரியான ஒரு விஷயத்தை அமெரிக்கா, அதன் கூட்டாளி நாடுகள் துவங்கி மக்களால் செலன்ஸ்கி துரத்தி அடிக்கப்பட்டார் என்ற வகையிலே சொல்லிக்கொண்டு எதையாவது செய்யலாம் போல நினைக்கிறதோ தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், அந்த இடத்துக்கு பதிலாக வந்திருக்கக்கூடிய இராணுவ தளபதி யார் என்றால், அதே 2014 காலப்பகுதியிலே இருந்த அதே இராணுவ தளபதி. ஆமா, இப்பொழுது ஒரு செய்தி பார்த்திருந்தோம். உக்ரைனின் தொலைதூர தாக்குதல்களால்
கிரான்ஸ்டோனர் மற்றும் இந்த ஸ்டாஃப் ரோ ஃபோல் ஆகிய பகுதிகளில் உள்ள ரஷ்ய தளவாட மையங்களை தாக்கி என்றும் மற்றொரு எண்ணெய் வைப்பு தொகுப்பை தீயிட்டு கொளுத்தி இருப்பதாகவும் டேங்கர் கப்பல் மற்றும் 4 நிழல் கடற்படை சரக்கு கப்பல்களை எரித்ததாகவும் பேசப்படுகிறது. இது அதை பிறகு அவர் கூறியிருக்கிறார் செலன்ஸ்கி, நாங்கள் போரை வீட்டிற்கு ரஷ்யாவுக்கே கொண்டு வருகிறோம். அவர்கள் அவர் விநியோக வழிகளை கடுமையாக தாக்கி எஞ்சியிருக்கும் ஒரே வழி கட்டாய ராஜதந்திரம், போஸ்ட் டிப்ளோமசி மட்டுமே என்று கூறுகிறார். ஆமா, அவர் அதை உடனடியாக செய்து விடக்கூடிய ஆள் தான். அவர் வாய் சொல்லில் வல்லவர். அவர் அசோவ் கடலிலே துவங்கிய கப்பல்கள் மீதான குண்டுவெடிப்புக்கு பிறகு ரஷ்யா உக்ரைனுக்கு வரும் அனைத்து கப்பல்களையும் அடித்து தாக்குதல் செய்து உடைத்து கருங்கடல் வழியாக எந்த கப்பலும் உக்ரைனை நோக்கி வர முடியாத நிலையிலே இருக்கிறது. இப்போது உக்ரைனுக்கு ஏதாவது பொருட்கள் கடல் வழியாக வர வேண்டும் என்றால் அந்த கப்பல்கள் அருகே இருக்கும் என்ன ரோமானியா நாட்டின் துறைமுகங்களில் இறங்கி அது வழியாக தரை வழியாக போக வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறது. இப்படி அவர் தனது வாய்வீச்சை சொல்லுவார். அந்த இராணுவ தளபதி சம்பந்தமான ஒரு குறிப்பை சொல்லிவிட்டு இடம் மாறலாம், அடுத்ததுக்கு மாறலாம். அந்த 2014 ஒரேஞ்ச் ரிவல்யூஷன்லேயே மக்கள் போராடி கொண்டிருக்கும் போது ஒரு தரப்பு ரோட்டை வழிமறைத்து தரையிலே உட்கார்ந்து போராட்டம் நடத்தினார்கள், அந்த வழியாக இராணுவ போலீஸ் வர வேண்டாம் என்று. அந்த நேரத்தில் இந்த ரூபாத்தி என்ற இப்போது ஜெலன்ஸ்கியால் நியமிக்கப்பட்ட அந்த முந்தைய இராணுவ அதிகாரி தான் தளபதியாக இருந்தார். அவர் செய்தது மூன்று டேங்குகளை அந்த மக்களுக்கு மேலாலே ஏற்றி கொண்டு போனது. அது ஒளிப்பதிவில் எல்லாம் இருக்கிறது. ஆக அவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு ஆளை 2014 ஒரேஞ்ச் ரெவல்யூஷனுக்கு பிறகு இப்போது என்ன கடதாசி அட்டை ரெவல்யூஷன் நடக்கிற நேரத்தில் கொண்டு வருகிறார் என்றால் இதுக்குள்ளே ஏதோ உள்குத்தி இருக்கிறது. அது உக்ரைன் மக்கள் ராஜதந்திர ரீதியாக இதுக்கு விடிவு காண வேண்டும் என்றால் அதை எப்போவோ காண வேண்டும், இப்போவே உடனடியாக காண வேண்டும். பேச்சு பேசிக்க கொண்டிருக்க முடியாது. 2 மில்லியன் பேர் இறந்த பிறகுமே இன்னும் பேச்சு நடத்தி கொண்டிருந்தால் அது நாட்டு மக்கள் மீது அக்கறையுடைய ஒரு அதிபர் பேசும் பேச்சு அல்ல. இப்போது இந்த ஈரான் மீதான தாக்குதலை கேட்டிருந்தீர்கள். அந்த ஈரான் மீதான தாக்குதல் இதற்கு முந்தல் கடந்த வாரத்தில் நடந்த தாக்குதல் பற்றின வேடிக்கையான செய்திகள், உண்மை செய்திகள் என்னென்றால் அமெரிக்கா மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்தி ஈரானுடைய மேற்கு எல்லையிலே வரக்கூடிய தரைவழி பாதையின் மிக முக்கியமான பாலத்தை, ஒரு ஆற்றின் மீதான பாலத்தை மாஷா பகுதியிலே எங்கேயோ உடைத்து விட்டது. இதுதான் செய்தி. அவர்கள் மிக பாரிய வெற்றி, அந்த பாலம் உடைந்து விட்டது என்று சொல்லி. எங்கள ஊர் மக்கள் மாதிரி ஈரான் இந்த பகுதி மக்களுடைய வாழ்க்கை நிலை சவால்களை சமாளித்து முன்னேறக்கூடியவர்கள். ஆனையரவை பூட்டினால் பூநகரி வழியாக வணிகத்தை அல்லது போக்குவரத்தை உடனடியாக நடத்தக்கூடிய மக்கள் நிலை உடையவர்கள். அங்கே என்ன நடந்ததுனால் அந்த ஆற்றிலே கடந்த 1.5 வருஷமாக ஈரான் இருந்த வறட்சி காரணமாக அந்த ஆற்றிலே தண்ணியே வருவதில்லை. இப்போ பாலம் உடைந்த உடனே அதுக்கு பக்கத்தாலே மக்கள் ஆற்றுகளாலே வண்டிகளை ஓட்டி கொண்டு போகிறார்கள். இந்த பதிவை எடுத்து போட்டு வேடிக்கையாக பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றன. சரி, ஈரான் மீதான தாக்குதல்களில் ஈரானின் அணு ஆயுத பரிசோதனை நிலையம் இருக்கக்கூடிய மலைப்பகுதியின் வாசலில் திருப்பி B-52 பாமரை கொண்டு குண்டு போட்டதாக சொன்னார்கள். 2வது நாளே அந்த வாசல் திறந்து அது வழியாக வண்டிகள் போய் வருவது காட்சியாக வருகிறது. அப்ப அதில் என்னென்றால் ஈரானுக்கு அது இயல்பான அரண் ஒன்று, அனைத்து பகுதியும் மலைகள் நிறைந்தது, மிக உரமான கற்களாலான மலைகள், அதிலே அவர்கள் சுரங்கங்கள் கிடையாது எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அண்மையிலே ஹொர்முஸ் பகுதியிலே கடல் போக்குவரத்தை கண்காணிக்கும் ஒரு காவல் கோபுரத்தை, அது காவல் கோபுரம் பல மக்களோடும் தொழிலாளர்களுடன் சேர்ந்த நிலையிலே தாக்கி தாங்கள் தொடர் தாக்குதல் அழித்து விட்டதாக சொன்னார்கள். ஆனாலும் அடுத்த நிமிஷம் இருந்தே ஈரான் தன்னுடைய கண்காணிப்பை ஹொர்முஸில் செய்து கொண்டுதான் இருக்கிறது. அரச ஊடகங்கள் சில செய்திகளை தெரிவிக்கின்றன என்று கூறப்படுகிறது. லாக் டிவி மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகின்றன. என்னத்தின் மீது? லாக் டிவி மீது. லாக் தீவு உள்ளூர் நேரப்படி 2:48 மணிக்கு லாக் தீவு மீது அமெரிக்க ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அப்பகுதி மக்களின் கூற்றுப்படி தீவின் அருகே பலத்த சத்தம் கேட்டதாகவும் கோமுஸ் நீரிணையில் அமைந்துள்ள லாக் தீவு லாராக் என்று அழைக்கப்படுகிறதாம். அந்த ஈரானின் மிக முக்கியமான இராணுவம் மற்றும் வணிக தடங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின்
மூலோபாய கண்காணிப்பு மற்றும் கப்பல் ஆய்வு மையமாக இது செயற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. ம். இதை குறிவைத்ததில் அர்த்தம் எதுவும் இல்லை என்று கூறப்படுகிறது. இப்படி இப் இப்படி ஒவ்வொரு தாக்குதலும் அமெரிக்கா நாங்கள் முக்கியமான நிலைகளை தாக்கிவிட்டோம் என்று சொல்கிறார்கள். ம், சொன்னதன் பிற்பாடு அதே செயல்பாடுகள் அங்கே அந்த நாடுகளிலே ஈரானிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ம், ஆக என்ன பிரச்சனை என்றால் போர் தந்திரோபாயமாக ஈரான் ஏதாவது டக்கோய் அல்லது போலிகளை முன்வைத்து காய் நகர்த்துகிறதா தெரியவில்லை. இவர்கள் உளவுத்துறை அல்லது என்ன சொல்றது ஏஐ தொழில்நுட்பம் வழியாக இலக்குகளை இராணுவ இலக்குகளை கண்டுபிடித்து தாக்குகிறார்கள். அந்த தாக்குதல்கள் நடக்கத்தான் செய்கின்றன. ஆனால் அதனால் இவர்கள் எதிர்பார்க்கும் பாதிப்பு தான் அங்கே நடப்பதாக தெரியவில்லை. அதைத்தான் பார்க்கணும். ஆனால் இதுக்கு மாறாக ஈரான் மேற்கொள்ளும் தாக்குதல்களால் குவைத்திலோ பஹ்ரைனிலோ யுஏஇலோ ஜோர்டானிலோ ஏமன். அமெரிக்க தளங்கள் தாக்கப்படுகின்றன. தாக்கிய பிறகு அவர்கள் செய்மதி படங்களோடு செய்தி வெளியிடுகிறார்கள். இந்த இடங்களில் இத்தனை விமானங்கள், இத்தனை கோடவுன்கள், இத்தனை இராணுவ கிடங்குகள் அழிக்கப்பட்டன என்று செய்தியோடு போடுகிறார்கள், படங்களோடு ம். போடுகிறார்கள். இதான் நிலைமை. இப்பொழுது யேமன் நாட்டு ஒரு தடையை விதித்திருப்பதாகவும் போக்குவரத்துக்கு தடை விதித்திருப்பதாக ஒரு செய்தி வருகிறது. இதனால் சீனா கூட அதில் அந்த தடையை செங்கடலிலே நடைபெறுகிறது. யேமன் தடையால் சீன கப்பல்களும் பாதையை மாற்றிச் செல்கிறதாக கூறப்படுகிறது. சீனாவும் யேமனின் கடற்படை தடையை தவிர்க்கவில்லை என்று ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. கப்பல் வழித்தடங்களை கண்காணிப்பது. சீனா சொல்லி ம், இருப்பதாக செய்தி வருகிறது. ம், ஆனால் சீனா இந்த வாரத்தின் முதல் பகுதியிலே சொல்லியிருந்தது, இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு வழி வைக்க வேண்டும், பேச்சுவார்த்தை எம்ஓயுஐ திரும்ப அதே எம்ஓயுவில் இருந்து தொடங்கி பேச வேண்டும் எல்லாம் சீனா செய்தி அறிக்கை விட்டது. சீன வெளியுறவு அமைச்சர், பேச்சாளர் முதலியோர் இன்று ஜி வந்து அம், அஹ், சவுதி மீதான தாக்குதலை ஏமன் நடத்தியது அல்லது ஹூதிஸ் நடத்தியது முறையற்றது, சவுதியின் அல்லது சவுதி அரேபியாவின் இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது போல சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்துக்கு முதல் ரெண்டு நம்பகமான ஒரு இணையதளத்தின் வந்த செய்தியை தான் சொல்லிக் கொண்டிருக்கேன். அது 2 மணி நேரத்துக்கு முதல் ம், அமெரிக்காவும் சவுதியும் 30 ஆண்டுகளுக்கு பல பில்லியன் டாலர்கள் பெறுமதியான அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதாக ம், ம், சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கும் அணு உலையை வைப்பதற்கும் சவுதியில் கட்டுமானங்களையும் ஏற்பாடுகளையும் செய்வதற்கு அமெரிக்கா ஒப்பந்தம் செய்திருக்கிறது என்ற வகையில் அது பொருள்படும். இதில் இருக்கக்கூடிய உள்குத்து என்னவென்றால், இந்த அணு ஆயுத நிலையத்தை நாங்கள் தயாரிப்பதற்கு உதவியாக நாங்கள் அங்கே நிற்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த ம், வளாகத்திலே அமெரிக்க படைகள் இருக்கலாம். ஆக ம், இந்த ஈரான் அந்த வளாகத்தை தாக்கினால் அணு ஆயுத நிலையங்களை தாக்குகிறார்கள், அணுக்கதிர்வு வச்சு வரப்போகிற என்று முறைப்பாடுகளை வைக்கலாம். இந்த ம், இடங்களை நோக்கித்தான் அவர்கள் தந்திரமாக நகர்கிறார்கள். ஆனால் இப்போது இன்னொரு நிலையும் வந்துவிட்டது. வழக்கம் போல முஸ்லிம் இஸ்லாமிய இனங்களிடையே நடக்கக்கூடிய பிளவை அங்கேயும் செய்து காட்ட வலிக்கிட்டு இருக்கிறார்கள். அரபு பகுதியில் நான் முன்னே சொல்லியிருந்தேன், வெஸ்ட் ஆசிய மேற்கு ஆசிய பகுதியில் கூட்டமைப்பு அரபு நாடுகள் முஸ்லிம் நாடுகள் அனைத்திலுமே வரப்போகிறது. ம், இப்போது அந்த கூட்டமைப்பை பிளந்து சனி முஸ்லிம்கள் நாடுகளின் கூட்டமைப்பு, அதற்கு சனி நேட்டோ ம். என்று பெயர் அது வைத்து முஸ்லிம்களை இரண்டாக பிரிப்பதுதான் மிக இது முக்கியமானது. ஒரே இந்த நடக்கிறது தானே. இந்த இந்த ஒப்பந்தமே அதற்காகத்தான் போல் தெரிகிறது. ஏனென்றால் இந்த சவுதிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அமெரிக்காவுக்குமான அணுசக்தி ஒப்பந்தம். ஒப்பந்தமே இப்போது சவுதி, ட்ரம்ப். எகிப்து, துருக்கி, அந்த பக்கத்தில் ஈரான், சாரி ம், ஈராக்கில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் சனியா இருக்கக்கூடிய அவர்கள், ம். இவர்கள் எல்லாரையும் வைத்துக்கொண்டு இந்த சனி நேட்டோ இது படம் போட்டு செய்தி போடுகிறார்கள். இந்த இந்த அணுசந்தி உற்பத்தி அது அணுசக்தி ஒப்பந்தம் ம். நடைபெறுகின்ற பொழுது சவுதி அரேபியாவுடன் இந்த செய்யப்படுகின்ற இந்த ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா தான் முழுமையாக உதவப் போவதாக கூறப்படுது. வெல்சிங்டன் போன்ற அமெரிக்க நிறுவனங்கள்லாம் உடைகளை கட்டமைக்கப் அமெரிக்காவும் போகிறது. சவுதியும் தான் ஒப்பந்தம் இதன் போட்டது. முதல் உண்மையான நோக்கம் ரஷ்யாவையும் சீனாவையும் அங்கிருந்து வெளியேற்றுவதுதான் என்கின்ற ஒரு கணக்கு இருக்கிறது. இதற்கான 10,000கணக்கான கோடி மதிப்புடையதாக இருக்கிற அவற்றை வெளியே எடுத்து அனுப்புவதுதான் மிக முக்கியமான பார்க்கப்படுகிறது. அதே சவுதி அமெரிக்கா சவுதி கூட்டு ஆய்வுக்கு இதுக்கு முதல் ஒப்புதல் அளித்தால் அமெரிக்க நிறுவனங்கள் சவுதி மண்ணில் யுரேனியம் செறிவூட்டும் நிலையத்தை
அமைக்கலாம் தானே. அப்பொழுது சவுதியில் யுரேனியம் ஆலை அமைத்து வருகின்ற பொழுது ஈரானிலே அந்த யுரேனியம் வச்சிருக்க கூடாது என்று இவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இல்ல அதை நிறைய பொதுமக்களே இந்த பதிவுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் கேட்க தேவையில்லை. இப்ப நீங்கள் கேட்ட பாபன் என்ன பாப் அல்மந்த் அந்த இணைப்பு, ம். அதாவது ஹார்முஸ் பாரி, அது இது ஒரு அது நீரிணை. ஹார்முஸ் வளைகுடாவின் பதி, அது ஹார்முஸ் அது. ஆ, இது வந்து இன்னொரு சுயஸ் நீரிணை. கால்வாய்க்கு போகும் செங்கடலின் முனை. ம். ம். இந்த பக்கம் எரித்திரியா, சோமாலியா, சூடான், சவுத் சூடான் எல்லாம் அந்த பகுதியில் இருக்கிற பகுதி இந்த தெற்கு பகுதி. வடக்கு பகுதியிலே அந்த இணையிலே ஏமன் மிக நெருக்கமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்து சவுதி அரேபியா இருக்கிறது. ம். இப்போ ம். இந்த பகுதி மூடப்பட்டால் சவுதி அரேபியாவில் இருந்து சவுதி அரேபியாவின் எண்ணெய் வளங்களுக்கு மிகவும் சந்தை வாய்ப்பாக உள்ள கிழக்கு பகுதி நாடுகளுக்கு எண்ணெய் போவதற்கு சுயஸ் கால்வாய் வழியாக போய் ஆப்பிரிக்காவை சுற்றி கொண்டு இந்து சமுத்திரம் வழியாக சவுதியின் கப்பல்கள் செல்ல வேண்டும். ம். 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 இது மிகவும் இக்கட்டான நிலைமை. ஆனால் நாங்கள் முன்னரே பார்த்திருக்கிறோம், சவுதி தான் வலிந்த தாக்குதலை ஏமன் மீது மேற்கொண்டது. ம். அதை நாங்கள் பார்த்திருக்கோம். அது ஒரு ஃபால்ஸ் ஃபிளாகாக இருக்கக்கூடும் என்றும் ஆய்வாளர்கள் பேசிக்கொண்டார்கள். ஆக இன்னொரு சிக்கல் என்னென்றால், இப்ப சுயஸ் கால்வாயை மூடினால் நிறைய எண்ணெய் கப்பல்கள் தாமதமாகும். இப்போது அதை கடந்து போய் கொண்டிருக்கும் எண்ணெய் கப்பல்கள் அந்தந்த நாடுகளுக்கு கடந்த வரும் 15-20 நாட்களில் போய் ஒரு 3000 மில்லியன் பரல்கள் வரைக்கும் ஒவ்வொரு கப்பல்கள் கொண்டு போய் சேர்த்தால் அது ஒரு மாசத்துக்கு ஓடும் என்று வைத்தால், ம். இன்னும் ஒரு மாசத்தில் இந்த நிலைமை ஹோர்முஸ் வளைகுடாவை போல பாபல் மந்திப்பில் அந்த செங்கடலின் வாயிலே ஏமனோடு இருக்கும் முறுகலில் அது மூடப்படுமானால், கிழக்கு ஆசியாவிலும் சரி, ஐரோப்பிய நாடுகள் பக்கத்திலும் சரி, எண்ணெய் சார்ந்த விலையும் எண்ணெயின் உப உற்பத்தி பொருட்களான ம். மருந்து, இப்போது இருக்கும் மருந்துகள் அனைத்துமே பெட்ரோலியம் பைப்ரொடக்ட், பெட்ரோ கெமிக்கல்ஸ் தான் சொல்றாங்க, அதிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவது. ம். பிளாஸ்டிக், சரிதானே, எரிவாயு, மண்ணெண்ணெய், விமானத்துக்கான எரிபொருள், டீசல், ட்ரக்குகள், வாகனங்களுக்கான எரிபொருள் ஆக பொருட்கள், அது அது சார்ந்த ட்ரக்குகள் கொண்டு வரும் காவி கொண்டு வரும் பொருட்கள், அன்றாட பொருட்கள் அனைத்துக்கும் விலையேற்றமும் சிக்கலும் ம். முன்னால் நிற்கிறது. ம். இது எங்களுக்கு மட்டுமில்லை, சீனாவின் கார் கம்பெனிகளில் 20 விழுக்காடு வீழ்ச்சி அடைந்திருக்கிற விற்பனையிலே என்ன கப்பல் போக்குவரத்து இல்லை. ரஷ்யாவின் வங்கியிலே கடந்த 6 வருஷத்தில் இருக்க முடியாத அளவுக்கு குறைவான கையிருப்பிலே தங்கம் இருக்கிறது. ம். இது சார்பு நாடு, இந்த பக்கத்து நாடுகளுக்கு சொல்றேன். ஆனா மற்ற பக்கத்து நாடுகளுக்கும் அதே கதை தான். மோசமான ஐரோப்பிய நிலை. நாடுகள் ம். ஏற்கனவே பங்குரோத்து நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கின்றன. அப்ப இ- தேவையில்லாத ஒரு சண்டை, அது வழியாக தொடர்ந்தும் ம். லாபம் காணலாம் என்று ட்ரம்ப் மாதிரி ஆக்கள் நினைத்து கொண்டு. எதிர்பார்க்கின்றார். இதே இந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் சமாதான தூதுவராக இருந்த பாகிஸ்தான் ஒருவித கோரிக்கை முன்வைத்திருப்பதாக ஒரு செய்தி. இதே நேரத்தில் இத்தாலிய வெளியுறவு அமைச்சர் அந்தோனியோ தஜானி இஸ்ரேல் லெபனானுக்கிடையான பேச்சுவார்த்தைகள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி ரோமில் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். அதுவும் ஐநா இடைக்கால படைக்கு அமைதி படைகளை வழங்கும் முக்கிய நாடுகளில் ஒன்றாக விளங்கும் இத்தாலி லெபனானில் ஒரு தீவிர ஈடுபாடு கொண்டுள்ளது. இந்த மோதலை தணிப்பதற்கான ராஜதந்திர முயற்சிகளை மெலானி அரசாங்கம் தீவிரமாக முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இது சாத்தியப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? பேச்சுவார்த்தைக்கு முனைப்புக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், லெபனானில் அந்த தாக்குதல் நடக்கும் பகுதியை சேர்ந்தது முழுவதும் கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள். அந்த வகையில் தான் இத்தாலி அந்த முனைப்பை செய்வதாக நான் நினைக்கிறேன். ம். இதையொட்டி தான் பிரான்சும் அதுக்களை குதிக்க பார்த்தது. ம். ஆனால் அது இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்போது சொல்வார்கள் ஹைபிரிட் பேச்சுவார்த்தைகள், அதாவது இந்த பக்கம் சண்டையை நடத்தி கொண்டு அந்த பக்கம் அரசியல் பேச்சுவார்த்தையை நடத்துவது. இதைத்தான் இஸ்ரேல் செய்ய போகிறது. ம். ஆனால் அவர்கள் அதை தணிப்பதற்கு வழிபார்ப்பார்கள். ஆனால் நடந்தால் பார்க்கலாம். இஸ்ரேல் தரப்பிலே யார் வந்தாலும் பிறகு ம். நெத்தனியாகு வெளியே வர முடியாது. இது ஒரு கால இழுத்தடிப்பாக ம். இருக்கலாம். நிச்சயமாக நேரம் நெருங்கிவிட்டது. நாங்கள் நிறைவுக்கு வருகிறோம். அதே நேரம் நெத்தன்யாகு ட்ரம்பை சந்திப்பதற்காக வெள்ளை மாளிகைக்கும் வருவதாக ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதை வெள்ளை மாளிகைக்கு அடிக்கடி அவர் வருபவர் தான். ஆனால் சமீபத்தில் அவருடைய செல்வாக்கு குறைந்திருக்கிறது. ட்ரம்புக்கும் குறைந்திருக்கிறது. அதே நேரம் நெத்தன்யாகு அவர்களுக்கும் அமெரிக்காவில் அவர் செல்வாக்கு மிக மிக குறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் வருவதை எப்படி பார்க்கிறது என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. கடந்த வாரம் அவர் வருவதாக இருந்து வர வேண்டாம் என்று வெள்ளை மாளிகையில் தகவல் சொன்னதாக செய்திகள் வந்தன. ம்.
அது உண்மையான செய்திகள். பிறகு அதை ஒட்டின காலப்பகுதியிலே அண்மையில் இந்த உலகக்கோப்பை முடிவுறும் நேரத்திலே இந்த நியூயார்க்கருடைய மேயர் மம்தானி சொல்லியிருந்தார், இங்கே வந்தால் நத்தனியாகவே நாங்கள் கைது செய்வோம் என்று சொல்லி. அப்ப இந்த இந்த வகையில போய் கொண்டிருக்கிறது. இப்போது அவர் வரப்போகிறார்ன்றது, அவர் வராமலே தொலைபேசியில் அனைத்து காரியங்களும் செய்யலாம். வருகிறார் என்றால் வருவதன் வழியாக எதையாவது வம்பை உருவாக்குவதுதான் காரணமா இருக்கும். ஆமா, ஒரு அமெரிக்காவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தாகவும் இருக்கலாம். சரி, இதுவரை நேரமும் நாங்கள் பல விடயங்களை பேசியிருக்கிறோம். நீங்கள் நிறைவாக கூற வேண்டிய விடயங்கள் இருப்பின் கூறிய வண்ணம் நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம். இன்னும் சில நாட்களின் முன்னே இந்த பாகிஸ்தான் சொன்னீர்கள், அந்த பாகிஸ்தானின் அசின் முனீர் என்ற அந்த இராணுவத்தின் பொறுப்பான அந்த ஆளுமையைத்தான் அனைவரும் பேச்சுவார்த்தைக்கு இழுத்து கொண்டிருந்தார்கள். அவர்தான் மிக இறுக்கமான ஆளுமை, அதை நோக்கி நகர்த்தினார். அந்த எம்ஓயு வந்தது. பிறகு அவரைத்தான் அமெரிக்கா வலியுறுத்தியது, சவுதியோடு போய் பேச்சுவார்த்தை நடத்தி சவுதியோடு இராணுவ ஒப்பந்தத்தை மீள புதுப்பிக்க வேண்டும், அல்லது ம். அதன் வழியாக ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டை திருப்ப வேண்டும் என்று. ஆனால் அதுக்கிடையிலே, அதாவது இராணுவ பாதுகாப்பை வழங்குவேன் என்று உறுதிப்பாட்டோடு ஒப்பந்தத்தோடு இருப்பது பாகிஸ்தான் சவுதியோடு. ம். பாகிஸ்தானிலே அணு ஆயுதம் இருக்கிறது. இப்போது சவுதி அணு ஆயுதத்தை நோக்கி போகிறது என்று வருகிறது. ஆனால் நாங்கள் முன்னரே சொன்னபடி இந்த ஈரானிய பாராளுமன்றத்தில் இப்போதைய கொமைனி முஷபா முசபா முஷ அவர் வந்து கேள்வி வைத்திருந்தார். பாராளுமன்றத்துக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டிருந்தார், நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க வேண்டுமாண்டு. ஈரானின் 460 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆம் என்றே பதிலளித்திருந்தார். இது வந்து தொலைக்காட்சி வழியாக எல்லாம் வந்தது. ஈரானுடைய நிலைப்பாடு என்னவென்று மிகவும் தெளிவாகி கொண்டிருக்கிறது. அந்த ம். நிலை வருமாயிருந்தால் அதை தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப சவுதி இராணுவ ஒப்பந்தத்தை அணு ஆயுதத்துக்கு அமெரிக்காவோடு போட்டிருப்பதை பார்த்தால், ஈரான் ஆல்ரெடி அணு ஆயுதத்தை நெருங்கி விட்டது. அப்போது நானும் இந்தியா வைத்திருந்தால் பாகிஸ்தான் வைத்திருப்பது போல, ம். ஈரான் வைத்திருந்தால் நானும் வைத்திருக்க வேண்டும் என்ற நிலையை நோக்கி நகர்கிறது. உலகமெங்கும் அணு ஆயுத உற்பத்தி வளரத்தான் போகிறது, வரத்தான் போகிறது என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த பொழுதிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோம். இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்து உங்களுடைய நேரத்தை தந்ததோடு மட்டுமில்லாமல் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அதுக்கு வகையில் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.